வருமான வரி வைப்பு தொடர்பான வழக்குல 1,50 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரிதான் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது நான் வருமான வரித்துறையில் ஏற்கனவே பணியாற்றியிருக்கேன், அந்த முறையில் சொல்கிறேன். ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு வரி செலுத்துவோருக்கு அப்பீல் போகலாம். ஃபஸ்ட்டு அப்பீல் வந்து கமிஷனர் அப்பீல்ஸ்னு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து தலைவருக்கு ஃபேவராக தான், அதாவது எங்களுக்கு ஃபேவராக தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரிபியூனலுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்லேயே முதல்ல விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த வரி ஏய்ப்பு சம்பந்தமாக விதிக்கப்பட்ட அபராதத்திற்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன இஷ்யூனா, அந்த அபராதம் காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக அந்த அப்பீல் நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ விசாரித்த தனி நீதிபதி அவர்கள் இந்த பெனால்டி ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது இந்த ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பாக எங்கள் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அடுத்து என்ன சட்டத்திற்கு படி ஆடிட்டர்கள் அறிவுறுத்தலின்படி இதற்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். வருமான வரியை தொடர்பான வழக்கை நீங்க மேல்முறையீடு செய்வதற்கு திட்டமிட்டீங்களா? குறிப்பா மற்ற கட்சிக்காரர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வருமான வரி ரெய்டு நடந்ததே நீங்க தான், நீங்க இப்ப தாவேக்கால இணைஞ்சிட்டீங்க, இப்ப விஜய் மீது இப்படி போன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. சமூக வலைதளங்களில் இந்த காலை முதல் தற்போது பரவலா பேசப்படுது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் முடிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும், எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறேன்? இன்னும் அதை பேசிட்டு இருக்கேன். அது நான் தலைவர் அவர்களுக்கு சர்ச் நடந்தப்ப நான் இல்லை அப்படிங்கிறது பல இடத்துல நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் அந்த தலைவர் அவர்கள் மீது நடந்த வருமான வரி சோதனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இதை மேல்முறையீடு பண்ணுங்களான்னு கேட்குறீங்க. அது சட்ட வல்லுநர்களும் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஆலோசனைப்படி முடிவெடுக்கணும். தற்போதைய சூழல அபராதம் விதித்தது சரிதான் அப்படின்றத சொல்றாங்க. மற்ற கட்சிக்காரர்கள் சமூக தொடர்ச்சியா குற்றச்சாட்டா பரப்பிட்டு இருக்காங்க. இது எப்படி இப்ப நயினார் கூட இந்த மாதிரி விஷயம் வந்து இப்ப முன்னணிக்கு தொடங்கியிருக்கு. எதிர்கட்சிகள் இது ஒரு பேசுபொருளா எடுத்து போறாங்க. இது வந்து கண்டிப்பாக எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க. இதை இனி ஒரு வரி செலுத்துவோர் யாராக இருந்தாலும் அவருக்கு சட்டத்தின்படி இருக்கிற அதிகாரம், அந்த ரைட்ஸின் படி தான் இது நடக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.